அனைவருக்கும் வணக்கம். நேற்று ஒரு பதிவு ஒன்று பார்த்தேன். புத்தாண்டை நாளை ஒட்டி ஐயா ரஜினிகாந்த் அவரோட வீட்டு வாசல் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ரசிகர் கூட்டம் திரண்டு, தலைவா வா தலைவா வா தலைவா வா தலைவா, புத்தாண்டு வாழ்த்துக்கள் தலைவா, புத்தாண்டு வாழ்த்துக்கள் தலைவான்னு கத்தி கூப்பாடு போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கானுங்க. மானங்கட்டவனுங்க, அயோக்கியப்படுங்க. டேய், நீங்கள் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லினா என்ன உங்கள் தலைவருக்கு புத்தாண்டு போகாதா? இதெல்லாம் ஒரு பொழப்பா? இதெல்லாம் ஒரு பொழப்பா? கொஞ்சமாவது மானம் ஈனம் சூடு சொரணம் ஏதாவது இருக்கா? எத்தனை வாட்டி தான் சொல்கிறது உங்களுக்கு? கொஞ்சமாவது திருந்துங்கன்னு. நாயை விட கேவலமாக எதுக்காக அவர் வீட்டு வாசலில் போய் இப்படி பேர் காத்து கிடக்குறீங்க? காத்து கிடந்தீங்களே, ஒரு வாய் சோறு போட்டிருப்பாரா உங்களுக்கு? ஒரு வாய் சோறு போட்டிருப்பாரா? ஒரே ஒரு நிமிஷம் வந்து டாட்டா காமிச்சிட்டு கிளம்பிட்டார். இதுக்கு ஏன் அவ்வளோ தூரம் எல்லாம் காசை செலவு பண்ணிவிட்டு அவ்வளோ தூரம் போய் எங்கள் காத்து கிடக்குறீங்க? ஏற்கனவே நீங்கள் தான் காசை செலவு பண்ணி அவரோட படத்தை பார்த்து அவரை அந்த அளவுக்கு கோடீஸ்வரனாக ஆக்கி வச்சுருக்கிறீங்க. திரும்ப 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 எவ்வளோ தூரம் சொன்னாலும் உங்களுக்கு புத்தியாக வரமாட்டேங்குது. கொஞ்சமாவது திருந்தி தொலைங்க. அதுலேயும் ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணுலாம் வந்து பேட்டி கொடுக்குது. இதெல்லாம் வந்து மானக்கேடாக தெரியல கொஞ்சம் கூட. அது அப்படி தான் தென் மாவட்டத்தில் ஐயா விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கிட்டு இருக்காரு. அதில் ஒரு பொண்ணு அப்படி தான் வந்து வெக்கமே இல்லாமல் எனக்கு நிவாரணம் வேணாம், உங்கள் கூட செல்ஃபி எடுத்தால் போதுன்னு வந்து செல்ஃபி எடுத்துகிட்டு போகுது. அந்த நிமிஷம் அவரே ஒரு நிமிஷம் கடுப்பாகி முறைக்கிறாரு. உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லை? செல்ஃபி எடுத்து என்ன பண்ண போகிறா? உன் ஃபோட்டோவை ஃப்ரேம் பண்ணி மாலை போட்டு போறியா? உனக்கே கொஞ்சமாக திருந்துங்க, அறிவு கட்ட